மெசேஜ ரெக்கார்ட் பண்ணு. இப்ப இந்த படத்த பார்த்தாலே நம்ம ஓரளவு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு ம். சின்ன பிள்ளைய ஆக்சுவலாவே அவங்க அவருடைய தகப்பன் இல்லையா? இது நம்ம லைஃப்ல நம்ம சின்ன பிள்ளைய நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்முடைய இப்ப எங்க அப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ சவிக்கபுரம் கோயில் பஸ் ஸ்டாண்ட்னாலும் சரி, இல்ல ஏதோ ஒருவருடைய ஐஎம்எஸ் முதல்வருடைய ஏதோ ஒரு இதுக்கு இப்போ சித்தப்பா எடுத்தாலும் சரிதான், இல்ல பாட்டி சவிக்கபுரத்துல கோயில் பஸ் முடிஞ்சோனே நம்ம பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் வளையல் கடைக்கு வாங்கன்னு கூட்டு போய் ஒரு ஒரு பெரிய ஆள் ஆக்சுவலாவே. நம்மளுக்குள்ள பொறுப்புள்ள, பாசமுள்ள, அன்புள்ள ஒரு பெரிய ஆள் நம்ம கைய பிடிச்சிரும். இதே போல தான் இறைவன் என்ன பண்றாங்கன்னா, நம்மள வந்து தெரிந்து கொண்டு இந்த உபாகம் 1:30, 33ல பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல. ஏன்னா, இப்ப நம்ம ஒருவேளை இப்போ எ எனக்கு 2008, 9ல அப்பா ஒரு வாரத்துக்கு இறக்கறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. "ஊருக்கு வா, நான் உனக்கு கொஞ்சம் இந்த சொத்துலாம் எங்க கிடக்குன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒரு நாளும் வந்ததில்ல. உனக்கு எல்லாத்தையும் நான் காமிச்சு தரேன்னு" சொன்னாங்க. இது வந்து 6:55க்கு நான் அப்பாட்ட பேசுனது. 7:10க்கு அப்பா இறந்துட்டாங்க. ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய லைஃப்ல எது எப்படி நடக்குது? அதேபோல சித்தப்பா திடீர்னு நான் ஸ்கூல்ல இருந்தேன். திடீர்னு ரோஜாக்கா, மங்களம் கிளம்பி போனாங்க. சித்தப்பா இறந்துட்டாங்கன்ட்டு. ஸோ இப்படிதான் நம்ம சில நேரம் என்னன்னா, லைஃப்ல நமக்கு எது நடக்கு, எப்ப நடக்குன்னு நமக்கு ஒண்ணுமே சில நேரம் தெரிய மாட்டேங்குது. இதே போல சின்ன வயசுல ரத்னமாண்டி மாமாவும் அப்படிதான். சின்ன வயசுல அப்பா அடுத்த வாரம் பாளையங்கோட்டையோ, தூத்துக்குடிக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும்னு வச்சிருந்தாங்க. எனக்கு அது சின்ன வயசுல இன்னும் பச்சை இது போல எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த தடவை மாமாவ பார்க்கணும். கையிலலாம் கெட்டு போட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதே மாரி சில நேரங்கள்ல நம்முடைய லைஃப்ல வந்து ஆனா நம்மள படைத்த ஆண்டவர். இப்ப அம்மா எனக்கு இருக்கிறாங்க. பட் அம்மாட்ட நான் எல்லா கவலையும் சொல்ல முடியாத நிலைமையில அவங்க இல்ல. பட் அவங்க எனக்காக பிரேயர் பண்ணுவாங்க. ஆனா ஏசப்பா நம்மளுடைய தூரத்துக்கும், சமீபத்துக்கும் ஈவன் அம்மாவுக்கும் சேர்த்து நம்மளுடைய வழிகள் எல்லாம் அவர் நம்மள தூக்கி சுமந்து வராரு. ஸோ அவருக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த உறவுல உதாரணத்துக்கு இந்த உறவுல நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? ஸோ கடவுள் என்கிட்ட பேசுறதுன்னா நான் ஐ அம் ஜஸ்ட் ஷேரிங். ஸோ அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ என்கிட்ட நீ ஸ்பெண்ட் பண்ண டைம் ஒருவேளை யூ ஹேவ் டு ரீவிசிட். திருப்பி பாரு. நீ உண்மையிலே வந்து என்கிட்ட நான் உன்கிட்ட எவ்வளோ ஆசையா எப்படி ஒரு பாட்டி ஒருவேளை சொல்லுவாங்க இல்லையா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது, உனக்கு ஒரு பலூன் வாங்குறதுக்கு அவ்வளோ ஆசை. ஐ ஜஸ்ட் பிராட் யூ டூ எ ஷாப். கூட்டு போயிட்டு நானு வந்து உனக்கு பலூன் வாங்கி குடுத்தேன். உன் கைக்கு வளையல போட்டேன். நீ வளர்ந்த பேத்தியா இருக்கிறா, இல்ல வளர்ந்த பேரனா இருக்கிறா. உனக்கு துப்பாக்கி எல்லாம் வாங்கி தந்தேன். ஆனா இன்னைக்கு நான் பாட்டி கடையில கிடக்கிறேன்னு கூட சொல்லிக்கலாம். பட் இன்னைக்கு அதே டைம் உனக்கு ஸ்பெண்ட் பண்ண மனசு வருதா? இல்ல என்னுடைய அருவருப்புன்னு சொல்லிட்டு நீ தூர போயிறியா? என்னுடைய வேலை. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் முதல் சங்கீதம் 42, 1, 2. இதுல தாவீது ராஜா அழகா சொல்றாரு. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு தகப்பனுக்கும், ஒரு மகனுக்கும் உறவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா வேலைய முடிச்சுட்டு வராங்க, பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க, இல்ல நம்ம ஊர் பாஷையில புரோட்டா வாங்கிட்டு வருவாங்க, இல்ல வடை வாங்கிட்டு வருவாங்க சந்தையில இருந்து. ஒரு ஏக்கம் இருக்கும். கொஞ்சம் வளர்ந்து முடிச்ச பிறகு இப்போங்க டாடி உங்களுக்கு இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, இந்த டேப் யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லி, என்னுடைய அப்பா குடுத்த படிப்புல முன்னேறுன நான், அதே அப்பாவ பார்த்து எனக்கு என்ன சொல்லிர்றேன், அப்பா எனக்கு இப்ப டைம் இல்ல. அப்பாவுக்கு வெயிட் பண்ண நான், இன்னைக்கு எனக்கு அப்பாவ பார்த்து நான் என்ன சொல்றேன், எனக்கு இன்னைக்கு டைம் இல்ல. நான் ஐ அம் சோ பிஸின்னு சொல்லிர்றேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேள எப்படி இருக்கிறோம்? ஒரு காலத்துல நம்முடைய தேவைகளுக்காக கடவுள ஒரு வேளை இருந்திருக்கிறோம். ஒருவேளை ரட்சிப்பா இருக்கலாம். எப்படி ஒரே வீட்ல தான் அப்பாவும், மகனும் இருப்பாங்க. ஆனா பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்கன்னு அப்பா சண்டை கிடையாது. விசாரிப்பாங்க. "அப்பா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அவ்வளோதான். அந்த ஆத்தும தாகத்தோட, "அப்பா என்னாச்சு இது? உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்களா? என்ன எப்படி இருக்கீங்க? உங்க கண்ணு ஒரு மாரி சரியில்லையே! கவலைப்பட்டீங்களா? நான் இருக்கிறேன்ப்பா." அந்த அப்பாவுடைய நாடி துடிப்ப உணரக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பரா நம்ம இருக்கிறதில்ல. இதே போல தான் அவர் சொல்றாரு இல்லையா? ஸோ ஒரு மான் பார்த்தீங்கன்னா, இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு வறண்ட இடம் இல்லையா? ஸோ சம்மர் வந்துருச்சு. ஜூன், ஜூலை மாசம் வந்துருச்சு. குளம் வத்திருச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணும், எப்படியாவது தன்னோட உயிர காப்பாத்திக்கிறதுக்காக ஸோ பண்ணும். இல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நடந்திருக்கும். அந்த கடினமான வறட்சி வெப்பத்தினால
தாகத்த தீர்த்துக் கொள்வதற்கு. இன்னொன்னு என்ன பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா, சிங்கம் பிடிச்சு அத விரட்டும்ல, புலி அத பிடிச்சு விரட்டும். விரட்டும்போது, அது உயிர் தப்பிக்க ஓடும். தப்பிக்க ஓடும்போது, அதுக்கு உடம்பு ஃபுல்லா ஹீட் ஆயிருமாம். அந்த ஹீட்ட அது குறைக்கிறதுக்காக, அது பக்கத்துல ஏதாவது ஒரு நீரோடைய தேடுமாம். அப்படி இல்லன்னா, அந்த மான் அந்த அந்த அதனுடைய அது என்ன சொல்றது? அதனுடைய சிங்கத்தின் வாயில தப்பிச்ச மான் வந்து, இந்த நீரோட இல்லாம செத்து போயிரும் பொழுது. அப்ப பார்த்தீங்கன்னா, இதுல 3ல எல்லாமே அதோட லைஃப்‌க்காக இல்லையா? அப்ப நம்முடைய ஆத்தும ஆத்மா முக்கியம். அதுக்காக நம்ம எப்படி ஏசப்பாட்ட வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நேரம் கிடைக்காதா? இப்ப அவர் சொல்றாரு இல்லையா? காலையில 9 மணிக்கு வந்தாலும் ஒரே சம்பளம், 11 மணிக்கு வந்தாலும் ஒரே சம்பளம். 3 மணிக்கு ஒருத்தன் வாரான், 3 மணிக்கும் ஒரே சம்பளம். அப்ப கேட்கறாங்க, நாங்க காலைல 9 மணிக்கே வேலைக்கு வந்துட்டோம். எங்களுக்கும் அதே சம்பளம். நீங்க இப்ப தான் 4 மணிக்கு தான் வேலை, 5 மணிக்கு வேலை முடிய போகுது. 4 மணிக்கு வராங்க, அவங்களுக்கும் ஒரே சம்பளம். நமக்கு கிடைக்கிற ஒரு 5 நிமிஷமா இருந்தாலும், நம்முடைய இடம் எங்க இருந்தாலும், ஆண்டவர பத்தி நம்ம தீர்மானிக்க, அவர பத்தி யோசிக்க, அவருடைய நாடி துடிப்பை யோசிக்க, அவர் என்ன நம்ம நினைக்கிறார்? எதற்காக அந்த உலகத்துல உருவாக்கணும்? எதற்கு நான் இந்த குடும்பத்துல இருக்கிறேன்? என்னுடைய வேலை என்ன? அப்படிங்கிறது நம்மோட முக்கியம். இது வந்து நீங்க நீரோட இருக்கு நம்மளுக்கு தெரியும். அதான் ஒரே வீட்ல அப்பா, அம்மா இருக்காங்க. அப்பா பக்கத்துல இருக்கான். ஆனா ஏதோ ஒரு என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, இல்ல எனக்கும் அப்பாவுக்குள்ள அந்த பழைய உறவு, ஏதோ ஒண்ணு என்ன தூரத்துல வைக்குது. ஒரே வீட்ல, ஒரே இடத்துல சாப்பிடுறோம். பக்கத்துல, பக்கத்துல ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கிறோம். அப்பான்னு சொல்றோம், எல்லாம் செய்றோம். ஆனா ஒரு ஆத்மா அந்த அந்த அன்போடு நம்ம பழகுறது இல்ல. அந்த அவரு மிஸ் பண்றாரு. தட்ஸ் தி ரீசன் ஹி இஸ் சேயிங் தட் ஐ மிஸ் மை டைம் வித் யூ. இதுல பார்த்தீங்கன்னா, இவர் திருப்பி நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல்ல அந்த 2 நாள்ல அவர் அதையும் சொல்லியிருப்பாரு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்போடு எல்லாம் எல்லாம் இருக்குது உன்கிட்ட. பைபிள் வாசிக்கிறா, கோயிலுக்கு போறா, சண்டே வாரா, எல்லாம் நடக்குது. ஆனா அந்த ஆதியில இருந்த அந்த அன்புல நான் கொஞ்சம் உனக்கு வந்து ஒரு விரிசல் பார்க்கிறேன்னு சொல்றாரு. இத நம்ம எங்க இத லேக் பண்றோம்? எந்த ஏரியா நம்மளுக்கு அந்த பிரச்சனைய உருவாக்குன்னு சொல்லி பார்த்து, நம்ம அத கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த யங் மேன் இல்லையா? ஒரு வாலிபன் கடவுள்ட்ட வந்தான். அவன் எத குடுக்கறனாலும் ரெடியா இருந்தான். எத செய்றதுக்கும் ரெடியா இருந்தான். உதாரணத்துக்கு 10 கட்டளை படிக்கணுமா, மனப்பாடம் பண்ணணுமா, எல்லாத்தையும் செய்யறான். ஆனா ஆண்டவர் விரும்புறத செய்றதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. நம்ம அப்பாவுக்காக என்ன வேணாலும் செய்வோம். ஆனா அப்பா என்ன சொல்ல விரும்புறார், அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, கோபம் வரலாம். ஓகே. அந்த மாரி நம்முடைய ஏசப்பாக்கு எது பிடிக்கும்னு சொல்லி கேட்டு, அத நம்ம செய்வதற்கு நம்ம ஒப்பு குடுப்போம். இதுக்கு ஒரு முதல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா, ஒரு நல்ல தோட்டம் இல்லையா? நல்ல தோட்டத்துக்கு கடவுளுடைய தோட்டம். அந்த தோட்டத்துக்கு ஓனர் வந்து அதுக்கு வந்து கடவுள் அந்தந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில அவருக்கு வர்றது, இவங்க 2 பேர்ட்டயும் பேசுறதுக்கு வருவாரு. ஆனா இவங்க 2 பேரும் வேற இதுல பிஸி ஆயிட்டாங்க. இல்லையா? இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதவு தான். அவரு அவ்ளோ அன்போட தேடுறாரு. வந்து தான் அவரு தேடுறாரு. என்ன ஆதாம் நீ எங்க இருக்கான்னு கேட்கிறாரு. அவரு கூப்பிடுற சத்தத்துக்கு இவனால பதில் சொல்ல முடியல. இப்ப நம்மளுடைய லைஃப் இப்போ உள்ள லைஃப்ப கம்பேர் பண்ணீங்கன்னா, ஒண்ணு நம்ம என்ன சொல்லலாம், எனக்கு வேலை பிஸின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம வேலை பிஸின்னு சொல்லலாம். இல்ல என்னோட பிசினஸ் இப்ப நல்லா மேல போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் 1. இல்ல 2வது சொன்னா என்னோட வறட்சி. என்னுடைய வீட்ல என்னுடைய தேவைகள் ஏதாவது எனக்கு இருக்கலாம். நான் ரொம்ப நாள் நெடுநாளா நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் நடக்கலாம்னு சொல்லலாம். ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாள் நம்முடைய பிரேயர் வந்து வீண் போகாது. நான் பண்ண பிரேயர் எதுவும் வீணா போகல. ரொம்ப நாள் பண்ணியிருக்கிறேன். எங்க வீடு அப்பா இப்படி ஃபோன்ல அடுத்த வாரம் நான் உனக்கு எல்லா தோட்டத்தையும் எல்லா வேலையும் காமிச்சு தரேன். எங்கெங்க இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது நெரிஞ்சிலும் முச்செடியுமா கிடக்க ஆண்டவரேன்னு சொல்லி 2000 எனக்கு தெரிஞ்சப்ப 2016ல எனக்கு ரொம்ப உருக்கமா நான் ஜெபம் பண்ணேன். ஒரு கொரோனா டைம்ல, கோவிட் டைம்ல நம்மளுக்கு தெரியும். எல்லார் வீட்லயும் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சென்னையில இருக்கும்போது எவ்வளோ கடந்து போணுச்சு. 2000 அந்த 2021ல தான் அவர் தோட்டத்த உருவாக்கி தந்தாரு. எல்லா இடமும் கோவிட், மரண ஓலம். ஆனா அந்த ஜெபத்த அவர் அந்த மத்தியிலயும் தடைப்பட்ட நேரத்துல அங்க பார்த்தீங்கன்னா, கிராமத்துல அந்த காரியத்த நடத்தி குடுத்தாரு. அவர் என்ன ஜெபம்னாலும் சரிதான். அது நெடுநாட்களாய் காத்திருக்கிறது போல நமக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் அந்த ஜெபம் கேட்கப்படும்.
ஒருவேளை நம்மள அற்பமா நம்ம இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை காணப்படலாம். இவரோட ஜெபத்துக்கு நமக்கு ஆன்ஸர் கிடைக்குமா? கடைசி நேரம் முடியுமான்னு சொல்லிட்டு. நான் என்னுடைய ஐடில என்னுடைய ஃபீல்டுக்கு ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டீஸே கிடையாது. என்னோட ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே டிஃபரண்ட். என்னோட இதே கிடையாது. ஆனா என்ன முதல்ல ஹாங்காங்க்கு அனுப்புவது பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாவாக்கு அனுப்புறாங்க. ஜாவாக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஜாவா ஃபீல்டுல இல்ல. ஆனா என்ன ஜாவாக்கு அனுப்பி ஜாவா ஆர்க்கிடெக்ட்ன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஜாவா ஆன் சைட் ஆர்க்கிடெக்ட்ன்னு அனுப்புறாங்க. அதனால கடவுள் நம்மோடு கூட இருந்தா போதும். ஸோ அதனால அவரு அவரு ஒரு மார்னிங் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் அவர் கூட ஸ்பெண்ட் பண்றோமா, இல்ல ஈவினிங் ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்றோமா, டெஃபினிட்லி ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். என் பையன் வருவான், என்னுடைய மகள் வருவா, என்னுடைய பிள்ளைகள் வரும், என்னோடு கூட பேசுன்னு சொல்லி ஃபேமிலி ஜெபமா இருந்தாலும் சரி, தனி ஜெபமா இருந்தாலும் சரி, அவர் பார்க்கிறார். அவரு கேட்கிறார். அவர் அதனால தான் நம்முடைய சத்தத்த கேட்கிறார். நம்முடைய பிளான் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. நீ எப்படி நடக்கணும்? இது உன்னுடைய வீட்ல தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் வார்த்தையில பேசுவாரு. அவர் நம்முடைய ஜெபிக்கும்பொழுது கண்டிப்பா நம்முடைய ஒரு சொப்பனத்தின் வழியா பேசுவாரு. அவருடைய வார்த்தையின் வழியா கண்டிப்பா நம்மளோட கூட பேசுவாரு. இங்க 2வது ஒரு சம்பவம் பார்க்கிறோம். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க இந்த சத்தத்துக்கு இவனுடைய பதிலுக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் ஒளித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டான் இவன். நான் ஏன்னா உம்மோடு கூட பேச முடியாது. ஏன்னா உமக்கு எனக்கு ஒரு சின்ன இடைவெளி வந்துருச்சு. உம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து அமர்ந்து இருக்கணும் உம்முடைய பாதத்திலன்னு சொல்லி ஆசை. ஆனா நான் வரல. நீர் வந்திருக்கிறீர். நான் மீட் பண்ற லெவலுக்கு என்ட்ட இல்ல. நான் சொன்ன மாரி ஒண்ணு நம்முடைய வறட்சி இருக்கலாம். ஒரு மன சோர்வு இருக்கலாம். இல்ல நம்முடைய பெருமைன்னு சொல்லலாம். இல்ல அத நம்ம பிஸின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் ஹேவ் எனி டைம்ன்னு சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சாமுவேல் தான் இல்லையா? இங்க அந்த ஏலியுடைய முழு கதையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கிங் மேக்கர் அடுத்த ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு புதிய ராஜாவ உருவாக்கக்கூடிய முழு பொறுப்பையும் இந்த சாமுவேல்ட்ட கடவுள் குடுக்குறாரு. அது சவுல் அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், தாவீதின் குமாரன் சொல்லக்கூடிய ஏசப்பாவால அந்த தாவீத உருவாக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா இருக்கட்டும், இந்த சாமுவேல் தான் பண்றான். அவன் பார்த்தீங்கன்னா, அந்த இதுல விளக்கு அணையிறதுக்கு முன்னே, அந்த வசனத்த நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 3 அதிகாரத்துல விளக்கு அணையிறதுக்கு முன்னே அவன் அந்த இடத்துல படுத்திருக்கிறான். ஸோ அப்ப அவர் சத்தம் கேட்கும்பொழுது, இதோ இருக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன சொல்றான்? அவன் கூடுறான். திருப்பி வந்து என்ன சொல்றாரு? அது அவன் ஓடி வரான். ஏலி தாத்தாட்ட ஓடி வரான். ஏலி அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியர். அவருடைய இது என்னென்ன தப்புன்னு சொல்லி ஒருவேளை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நான் சொன்னது. ஆக்சுவலா ஒரு டைனிங் டேபிள்ல நானும் எங்க அப்பாவும் இருக்கலாம். என்னுடைய தப்ப எங்க அப்பாட்ட நான் பேச முடியல. இல்ல எங்க அப்பா வந்து அவங்களுடைய தப்ப என்கிட்ட பேச முடியாத சூழ்நிலைக்கு நான் உறவ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் இட்ஸ் வேஸ்ட். என்னோட அப்பான்னு வெளிய சொல்லிக்கலாம். இல்ல இவங்க பையன் நான் சொல்லிக்கலாம். நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். இல்ல நான் 10, 15 வருஷமா பாரம்பரிய கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். இல்ல நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு செஞ்சுக்கலாம். எல்லாம் சொல்லிக்கலாம். பட் எங்க அப்பா அவங்களுடைய தவற என்கிட்ட சொல்ற அளவுக்கு என்னோட உறவு இல்லன்னா, நான் வந்து கரெக்ட்டான இல்ல. ஏலிட்ட அவரால சொல்ல முடியல. ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்துட்டாரு இல்லையா? அப்போ இவன் ஒரு சின்ன பையன். சாமுவேலோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டே அவர் வந்து ஏலியோட அவ்ளோ கதையும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப அவர் எவ்வளவாய் நம்முடைய மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்மோடு கூட உறவாடுவதற்கு அவர் எவ்வளோ ஆசையா இருக்கிறார்ன்னு தெரியுது இல்லையா? இவர் நம்மோடு கூட ஆசையா இருக்கும் பொழுது, நாம அவரை இன்னும் எப்படி வந்து இஃப் யூ பியர் வித் மீ, இஃப் யூ சம்மோன் இஸ் அபைட் வித் மீ, பியர் மோர் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்ற மாரி, இதுல பாருங்க. செப்பனியா 3:17ல அவர் சொல்ற மாரி நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட நம்ம அவர்ட்ட பேசும்பொழுது, அவருடைய சத்தத்த கேட்கும் பொழுது, நம்முடைய அப்பாட்ட சொல்லும்பொழுது பார்ப்பாரு. ஓகே. உனக்கு இப்போ பைக் வேணுமா? இல்ல இப்போ உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய காரியம் என்ன? இல்ல எனக்கு படிக்க முடியல. சயின்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது. ஸோ அப்ப அதுக்கு சயின்ஸ்க்கு டியூஷன் வேணுமா? ஸோ எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய காரியத்த பார்ப்பது போல, இவர் ஏசப்பா நம்முடைய முழு காரியத்த அப்பாவுக்கு மேல அப்பாவால செய்ய முடியாத, அம்மாவால செய்ய முடியாத, அண்ணனால செய்ய முடியாத, அக்காவால செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் இந்த பரம தகப்பன் அவர் வந்து நம்ம பார்க்கிறாரு இல்லையா? எப்படி ஏசாயா 41ல அவர் சொன்னது போல, நான் உன் தகப்பன். ஸோ நான் உன் வலது கை பிடிச்சு நான் உன்ன முழுவதும் பார்த்துக்கிறேங்கிறார் இல்லையா?
ஸோ இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஒரு உறவாடும் பொழுது, இப்போ எங்க அப்பா வாராங்க, என்னுடைய வீட்ல அரிசி மூட்டையில அரிசி இல்ல. கண்டிப்பா சொல்றேன் அவங்க சும்மா ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா ஒரே ஒரு டைம் தான் என்னுடைய வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. நான் மேரேஜ் ஆன பிறகு. வந்த அந்த ஒரு டைம் கூட எனக்கு தெரிஞ்சாப்ப ஒரு 22 நாட்டுக்கோழி முட்டைய அந்த இதுல மடக்கி, மடக்கி கொண்டு வந்திருந்தாங்க. இது ஒரு தகப்பனுடைய பாசம் இல்லையா? இது எல்லாருடைய லைஃப்லயும் நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப சித்தி வீட்லயும் சரி, சித்தி வீட்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சித்திக்கு பக்கத்துல உட்கார்ந்து சித்தி ஆசை ஆசையா கதைய சொல்லி தோசை போட்டு தருவாங்க. பெரியம்மா வீட்ல அப்படித்தான். மட்டன். நம்ம இந்த மாமா வீட்லயும் அப்படிதான். எல்லா மாமா வீட்லயும் கிட்டத்தட்ட தங்கியிருக்கிறேன். கடவுளுடைய கிருபை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அப்படிதான். மாமாவும் என்ன 7 மணிக்கு மாமா யோசா மாமா வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நான் உயர்ந்து இருக்கணும். பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உட்காரணும்னு சொல்லி, ஒரு தகப்பனுடைய அன்புல தான், நீ நபர் 7 மணிக்கு என் வீட்டுக்குள்ள வந்துரணும். 7 மணிக்கு வரலன்னா கதவு பூட்டப்படும். திருப்பி வரக்கூடாதும்பாங்க. அது வந்து நான் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. 7 மணிக்கு ஒரு ஒழுங்கு. 7 மணிக்குன்னா நீ தவறு பண்ண மாட்ட. ஏன்னா 6:30க்கு உன் வேலை முடியுது. 6:30க்கு ட்ரெயின். 7 மணிக்கு வீடு வந்துருவா முடிஞ்சுது. 7 மணிக்கு வரேன்னா உனக்கு அனாவசியமா தேவையில்லாத காரியம் மெட்ராஸ்ல நீ பண்ண போறன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ கண்டிப்பா தான் அவங்க வச்சிருந்தாங்க. அது எனக்கு ஒரு வேளை அந்த டைம்ல ஒரு பேடனா தெரிஞ்சிருக்கலாம். பட் அப்படி இல்ல. ஆனா கேட்பாங்க. நான் ம் பாளையங்கோட்டையில வேலை செய்றேன்னு சொன்னோனே மாமா சொல்லுவாங்க, "என்னைக்கு ஒரு எம்.என்.சி கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியோ, அன்னைக்கு மாமாவுக்கு ஃபோன் போடு. அதுவரைக்கும் என்கிட்ட பேசாதன்னு" சொல்லுவாங்க. ஹி இஸ் புஷிங் மீ டூ கெட் அ ஹையர் பொசிஷன் இன் மை லைஃப். ஸோ இதே போல தான் நம்முடைய தகப்பனும் பார்த்தீங்கன்னா, நம்மோடு கூட இருக்கும்பொழுது, வீட்ல வரும்பொழுது ஒரு அரிசி மூட்டையில அரிசி இல்ல. இல்ல பருப்பு மூட்டையில பருப்பு இல்ல. பருப்பு பாத்திரத்தில பருப்பு இல்லன்னு சும்மா போமாட்டாரு. ஒருவேளை எனக்கு என்ன வருத்தமோ, என்ன குறைவோ எல்லாவற்றையும் நிறைவாக்குற நல்ல தகப்பன் நம்முடைய கைய பிடித்து சொல்லுகிறார், "பயப்படாதே! நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு" சொல்லிட்டு. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வறுமையினாலே இல்லையா? நம்முடைய தேவைங்கிற ஒரு வறுமையினாலே நம்ம ஒருவேள உடைந்து போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். காலதாமதம்ங்கிற ஒருவேளை தடைங்கிற காரியத்தினால நம்ம ஒருவேள உடைந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய தலைமுடியில அ நான் முதல்ல பெங்களூர்ல வேலைக்கு போகும்போது, எனக்கு ஒரு கோயம்புத்தூர் பொண்ணு தான் அங்க இருந்தா. அ ஒரு என்னோட மேனேஜர் வந்து ஒரு ஒரு பெங்களூர்காரன், கன்னடியக்காரன். அவன் சின்ன பையன். அப்போ இவ சொல்றா, "யூ ஆர் அ சீனியர். உங்களுடைய ஏஜ் படி நீங்க சீனியர் பிகின். ஸோ யூ சப்போஸ் டு டேக் அ டெக்னிக்கல் லீட் ரோல். பட் தே ஆர் கிவிங் எ டெவலப்பர் ரோல்ன்னு" சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "என்னோட தலைமுடியில ஒரு முடி கூட கீழ விழக்கூடாது. ஸோ ஐ அம் ட்ரஸ்டிங் எ காட் ஹூ கேன் ஹெல்ப் மீ." ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் அங்கருந்து நான் ஆர்க்கிடெக்ட்டா தான் ஐ ட்ரான்ஸ்ஃபர் டூ சென்னை. கடவுள் வந்து கண்டிப்பா நம்முடைய ஜெபத்த ஒரு நாள் எத எடுத்தாலும் சரி, எத எடுத்தாலும் நம்முடைய பிரேயர் ஒரு நாளும் வீணா போகாது. நம்ம சோர்ந்து போ வேண்டிய தேவையில்ல. அவர்ட்ட கேட்கலாம். நம்ம ஒரு தகப்பன்ட்ட கேட்கிறோம், "டாடி உங்க கையில கேஷ் இருக்குது. உங்க கையில எக்ஸஸா இருக்குது. நீங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்றீங்க. என்னையும் கொஞ்சம் நெனச்சு பாருங்கன்னு" நம்ம சொல்லி கேட்கலாம். இல்லாட்டா டாடி உங்க கையில கேஷ் இப்ப இல்ல. என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை இன்னும் வரல. ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எப்படி நம்ம ஒரு ஹோட்டல் போறோம். நம்ம கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து புரோட்டா கேட்கிறோம். புரோட்டா நெறைய அடுக்கி வச்சிருப்பான். டக்குன்னு தந்துருவான் இல்லையா? அதே இது நீங்க மட்டன் கொத்து கேட்டீங்கன்னா, ஹி ஹஸ் டூ பிரிப்பேர் இட். த சேம் வே நம்மளோட லைஃப்ல வந்து சில நேரம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது நம்ம எதுக்குன்னு நம்ம அவர்ட்ட கேள்வி கேட்க முடியாது. எப்படி அவங்க நான் 4 மணிக்கு வந்தேன். இல்ல 9 மணிக்கு வந்தேன். எனக்கு இவ்வளோ சம்பளமா? 4 மணிக்கு தான் வராங்க. அவங்களுக்கும் ஒரே சம்பளமான்னு சொல்லி நம்முடைய எஜமான பார்த்து நம்ம கேட்க முடியாது. ஆனால் நம்முடைய அன்போடு எல்லாவற்றையும் நம்மோடு கூட சொல்லக்கூடிய நல்ல தகப்பன் இருக்கிறார். ஸோ அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஜெபம் ஒரு நாள்ல கண்டிப்பா நம்முடைய லைஃப்ல நடக்கும். நம்ம ஒரு வேளை நம்முடைய வேலை நிமித்தம், இல்ல நமக்கு வந்திருக்க ஆசீர்வாதத்து நிமித்தம் இந்த கடவுள் ஆண்டவரே அவரை சொல்லுவதற்கோ, அவரை குறித்து இது பண்ண வெட்கப்படாமல் தைரியமாக தைரியமாக இன்னும் அவருக்காக ஓடி அவருக்காக செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம கையை பிடித்து, ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக நம்மை தோளிலே சுமந்து, எப்படி இம்மட்டும் சுமந்து வந்த நல்ல தகப்பன் நம்மளை தொடர்ந்து நம்மளை தூக்கி சுமப்பாராக. ஆமென்.